ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஐஆர்எஃப்சியோட சார்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இது இப்போ எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 176 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் வந்து 15th ஜனவரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது 135க்கு மேலே இது சஸ்டெயின் ஆனுச்சுன்னா 162 வரைக்குமே இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது 176 வரைக்குமே ரீச் ஆகிருக்கு. நம்ம ஃபிப்னாச்சி பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ஃபிப்னாச்சியை ஃபாலோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. 178 வரைக்கும் ஃபிப்னாச்சி காமிக்குது. இது 176 வரைக்குமே இது ரீச் ஆயிருக்கு. டே வைஸ் இதோட RSI பார்த்தீங்கன்னா 92ல் இருக்குது. ஸோ ஓவர் பாட்னு நல்லாவே சிக்னல் கொடுக்குது. வீக்லி வைஸ் நம்ம பார்க்கும்போது இதோட RSI எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். RSI பார்த்தீங்கன்னா 95 கிட்ட இருக்குது. ஸோ நல்லாவே தெரியுது, நல்ல ஓவர் பாட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீக்குக்கே வந்து இது 55% கிட்ட ரீச் ஆயிருக்கு. இதோட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் வந்து இதுக்கு ஃபேவரான நியூஸ் இருக்குது, அதனால தான் இது ஏறுது. இல்லை இது எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த நியூஸ் இல்லைன்னா இது கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து 86% இருக்காங்க. எப்போவுமே ப்ரொமோட்டர் வந்து 75 தான் இருக்கணும். ஸோ இவங்களோட 15% வந்து இவங்க ரிடியூஸ் பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்போ ரிடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோன்னே இது ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட ப்ரைஸ். ஐஆர்எஃப்சியோட லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெக்ஸ்ட் 50க்குள்ளார வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா நுவாமா கருதுறாங்க. ஒருவேளை ஐஆர்எஃப்சி நெக்ஸ்ட் 50க்குள்ளார வந்துச்சுன்னா ஐஆர்எஃப்சியோட இன்ஃப்ளோ வந்து $26 மில்லியன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிவட் பாயிண்ட் சிபிஆரை வச்சு டியூஸ்டே வந்து மார்க்கெட் புல்லிஷாக இருந்துச்சுன்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பியரிஷாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட்டே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து 176ல் க்ளோஸ் ஆகிருக்கு. டியூஸ்டே வந்து பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா, அதாவது பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 171லேருந்து 175 இதுக்குள்ளார பிவட் பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா, அதாவது 176 அதில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இது வந்து 183லேருந்து 190 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆனிச்சுன்னா, அதாவது 180க்கு மேலே 181 அந்த மாதிரி ஓப்பன் ஆனிச்சுன்னா இது 193 வரைக்குமே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது பிவட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா 169ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கும் கீழே போணுச்சுன்னா 163ல் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 159, அதுக்கும் அடுத்தது 152. வீக்லி சிபிஆரை வச்சு இந்த வீக்குக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து க்ளோஸ் ஆனது பிவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால் இது புல்லிஷுக்கான பாசிபிள் இருக்குது. பிவட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 146 to 166. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் இது புல்லிஷாக தான் வாய்ப்பு இருக்குது. பிவட் பாயிண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது 137, அதாவது 137ல் சப்போர்ட் இருக்குது. இது வரைக்குமே இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணாத வரைக்கும் பிவட் பாயிண்ட் இது பிரேக் பண்ணாத இன்சைடு சிபிஆரை இது பிரேக் பண்ணாத வரைக்கும் இது 196 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 196மே இது பிரேக் பண்ணிச்சுன்னா 215 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே வந்து சப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 137ல் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 97. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.